தமிழ்நாட்டுல புகழ்பெற்ற சமையல் கலைஞரா இருக்கிறவர் தான் மாதம்பட்டி ரங்கராஜ். அரசியல்வாதிகள், முன்னணி நடிகர்கள் அப்படின்னு யார் வீட்டு திருமணமா இருந்தாலும் அவங்க முதல்ல அழைக்கும் நபரா மாதம்பட்டி ரங்கராஜ் தான் இருக்காரு. அந்த அளவுக்கு கேட்டரிங் தொழில கொடிகட்டி பறக்கும் இவர் கடந்த சில மாதங்களாவே தொடர் சர்ச்சையில சிக்கி வரத பாத்துக்கிட்டு வரோம். இதுக்கு முக்கிய காரணம் ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிசல்டா தான். இவங்க மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் பர்சனல் ஸ்டைலிஸ்டா பணியாற்றி இருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏற்கனவே ஸ்ருதி என்றவங்க கூட திருமணமாகி 2 ஆண் குழந்தைகள் இருக்கும் நிலையில இவரு கடந்த 2023 முதல் ஜாய் கிறிசல்டா கூடயும் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தி வந்திருக்காரு. இவங்க திருமணம் செஞ்சுக்கிட்ட புகைப்படத்தையும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி வெளியிட்ட ஜாய் கிறிசல்டா தன்னுடைய வயிற்றில் மாதம்பட்டி ரங்கராஜோடைய குழந்தை வளருது அப்படின்னு பதிவிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினாங்க. ஆனா இந்த விவகாரம் பத்தி இதுவரைக்குமே மாதம்பட்டி ரங்கராஜ் வாய் திறக்கவே இல்ல. இந்த நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செஞ்சு ஏமாற்றியதா சொல்லி ஜாய் கிறிசல்டா கமிஷனர் அலுவலகத்திலையும் பரபரப்பு புகார் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இதையடுத்து தன் மீது அவதூறு பரப்பும் விதமா ஜாய் கிறிசல்டா பேசுவதற்கு தடை கோரி வழக்கு தொடர்ந்தாரு மாதம்பட்டி ரங்கராஜ். ஆனா கோர்ட் அதுக்கு தடை விதிக்க மறுத்துட்டாங்க. அண்மையில மாநில மகளிர் ஆணையத்திலையும் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது புகார் கொடுத்தாங்க ஜாய் கிறிசல்டா. அவர் தன்னை போல மேலும் 10 பெண்களை ஏமாற்றி இருக்கிறதா பகீர் தகவலையும் வெளியிட்டாங்க. இந்த நிலையில தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல மாதம்பட்டி ரங்கராஜ டேக் பண்ணி பதிவு ஒண்ணு போட்டிருக்காங்க ஜாய் கிறிசல்டா. அந்த பதிவுல ஹலோ டாடி ஆரம்பிக்கலாமா, பேபி ராகா ரங்கராஜ் வர இன்னும் சில வாரங்கள் தான் இருக்கு, இப்படிக்கு உங்கள் வாரிசு மாதம்பட்டி ராகா ரங்கராஜ் அப்படின்னு தன்னுடைய வயித்துல வளர்ற குழந்தை அவருக்கு சொல்றது போல ஒரு பதிவை போட்டிருக்காங்க ஜாய் கிறிசல்டா. அவங்களுடைய இந்த பதிவை பார்த்த நெட்டிசன்கள் மாதம்பட்டிய இப்படி கதற விடுறீங்களே அப்படின்னு கமெண்ட் போட்டுட்டு வராங்க.